2026 எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தால் நாங்கள் நீட்டை ஒழித்து விடுவோம், டாஸ்மார்க்கை மூடி விடுவோம் சொல்ல பார்க்கலாம். செருப்பு பறக்கும். ஒட்டுமொத்த மக்கள் செருப்பால் அடிச்சு வெளியே துரத்துவாங்க. மக்கள்கிட்ட போய் சொன்னது யாரு? திமுகவுடைய சர்க்காரம். இதுல எங்க அதிமுக சொல்லிச்சு, எங்க பிஜேபி சொல்லிச்சு. 4.5 வருஷம் ஆகுது. எத்தனை வரைய சுட்டு குத்திங்க மக்களுக்கு நீங்க? அப்போ வாயிலேயே வட சுடக்கூடிய தலைவர் யாரு? நீங்க தான். மோடி அவர்கள் சுட்ட வடலாம் நல்ல வடங்கிறதுனால தான் 3வது முறை ஆட்சி அமைச்சிருக்காரு. நீங்க எப்பயாவது 2வது முறை ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா? வாயிலேயே வட சுடக்கூடிய ஒரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. காங்கிரசுக்கு பூஜா தூக்கக்கூடிய அடிமையாக மு.க. ஸ்டாலின் போல அவர் இல்லை. பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய முதலமைச்சராக அவர் இல்லை. கோர்ட்டு உத்தரவு சொல்லிச்சு. அப்படி இருந்தா நீ தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னா இஸ்லாமியர்களுக்கு அடிமையா நீ ஆயிட்டேன்னு அர்த்தம். திமுகவை எதிர்த்து கேள்விக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சி இருக்கா சொல்லுங்க. மொத்த பேரை நீங்க அடிமையாக வைத்துக் கொண்டு அதிமுகவை அடிமை கட்சின்னு சொல்வதற்கு தகுதி இல்லாத நபர். இஸ்லாமியர்களுக்கு அடிமையான கட்சி திமுகன்றீங்க. இஸ்லாமியர்கள் எல்லாருமே பயங்கரவாதி மேலே ஏன் சித்தரிக்கிறீங்க? பயங்கரவாத செயல்கள் செய்யக்கூடியவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள் தானே இருக்கிறாங்க. ஏதாவது பார்ப்பனம் குண்டு வச்ச சம்பவத்தை சொல்லு. ஆனா இந்தியா முழுக்கவே பார்ப்பனம் அதிகமாக குண்டு வச்சிருக்காங்க, பாய் பசங்க அதிகமாக குண்டு வச்சிருக்காங்களா? நான் சொல்றது எல்லா பாய்களும் கிடையாது. யார் உண்மையிலே பயங்கரவாதி? RSS இருக்கக்கூடிய பார்ப்பனம் பயங்கரவாதியா, இல்ல பயங்கரவாத அமைப்புகள் இருக்கக்கூடிய பாய்கள் பயங்கரவாதிகளா? இதுதான் எங்களுடைய கேள்வி. இளைய பாரதநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சோசியல் மீடியா மாநில பொறுப்பாளரான நம்ம ஃபயர் சதீஷ் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஆக்சுவலாக நீங்கள் மோடி அவர்கள் வந்துட்டு போனதுலேருந்து என்ன பிரச்சனை தெரியல. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து டப்பா இன்ஜின் ட்விட்டர்லையும் போகிறாரு, எங்கே போய் பேசினாலும் டப்பா இன்ஜின்றாரு. அந்தளவுக்கு ஃபஸ்ட்டான இன்ஜினே என்னது? அதாவது உண்மையிலேயே டப்பா இன்ஜின் எதுன்னு பார்த்தா தமிழ்நாடு இன்ஜின் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்குது, மற்ற மாநிலங்களை விட அதிகமாக. அதில் முக்கியமாக அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, போதைப்பொருள் கலாச்சாரம் தமிழகத்தில் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆளக்கூடிய குஜராத்லேயே 11,500 கோடிக்கு நாங்கள் வந்துட்டு போதைப்பொருளை பிடிச்சிருக்காங்களே, அப்போ உங்களோட இன்ஜின் என்ன இன்ஜினு? அப்போ போதைப்பொருள் நடமாட்டத்தை தவிர்க்கது உள்துறை அமைச்சரும் பிரதமர் மோடி தான் கேட்டிருக்காரு. உண்மையிலே நல்ல ஒரு கேள்வி, வாஸ்தவமான கேள்வி தான். குஜராத்தில் 11,500 கோடிக்கான போதைப் பொருளை பிடிச்சது யாரு? குஜராத் அரசு, மோடி அரசு, உள்துறை அமைச்சகம். அதாவது மக்கள்கிட்ட போக வேண்டிய அந்த போதைப் பொருட்களை தடுத்து நிறுத்தி அதை கையகப்படுத்தியது மோடி சர்க்கார். உண்மை தானே? அதை இவர் வாயாலே சொன்னதுக்கு நன்றி. தமிழகத்தில் நீங்கள் எத்தனை கோடிக்கு பிடிச்சிங்க? நீங்கள் அதே போல் நீங்களும் ஒரு பெருந்தொகைக்கு நீங்கள் போதைப் பொருளை நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஏன் தமிழ்நாடு போதை கலாச்சாரமாக மாறப்போகுது? இன்றைக்கே வந்து போதைப் பொருள் அதிகமாக விற்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறப்போகுது. அப்போ தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் போதைப் பொருளை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் இது டப்பா இன்ஜின். அங்கே நடவடிக்கை எடுத்ததின் விளைவு 11,500 கோடியான போதைப் பொருளை பிடிச்சிருக்கிறாங்க. எங்கேருந்து? வெளிநாடுலேருந்து இந்தியாவுக்குள்ள இளைஞர்களை நாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக, இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக, நன்றாக புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய நம்மளோட இளைஞர்களுடைய மூளையை மழுங்கடிக்க வேண்டும் என்பதற்காக வெளிநாடுகள் செய்யக்கூடிய சதியில் அந்த போதைப் பொருள் உள்ளே வருது. அந்த போதைப் பொருளை உள்ளே எடுத்துகிட்டு வருது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரவாதிகள் அமைப்பு. அப்போ அதை தடுத்து நிறுத்தி இந்தியாவுக்குள் நுழைய விடாமல் பண்ணது குஜராத் அரசு. அப்போ அந்த குஜராத் அரசை நீங்கள் பாராட்டி தானே இருக்கணும். அப்போ குஜராத் அரசை பாராட்டாமல் இன்றைக்கி போதைப் பொருள் பிடிச்சதுக்கு நீ ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன்னா என்ன மாதிரியான முதலமைச்சர் நீ? முட்டாள் முதலமைச்சர் மட்டும் தான் இப்படி பேசுவாங்க. கரெக்டாக இல்லையா? அப்போ தமிழகத்தில் நீ எங்கே பிடிச்ச சொல்லு. தமிழகத்திலும் பிடிச்சாங்க. 2,000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை வந்துட்டு விற்பனை செய்தார்னு ஒருத்தரை பிடிச்சாங்க. அவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே போல் 63 பேரை கொலை செய்த, கள்ளச்சாராயம் கொடுத்து கொலை செய்தவன் எந்த கட்சிக்காரன்னு எல்லாருக்கும் தெரியும். ஜாபர் சாதிக் யார்? அயல்நாடு பிரிவோடு மாநில செயலாளர். எந்த கட்சி? திமுக கட்சி. அவர் தான் 2,000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்தினாருன்னு சொல்லிட்டு வழக்கு இருக்குது அவர் மேலே. இன்னும் அவர் விடுதலை ஆகலை. 63 பேரை கள்ளச்சாராயம் கொடுத்து கொன்ன அந்த நபரும் இன்றைக்கி ஜாமீனில் வெளியே வந்துட்டார். அப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சிறவன் இருந்தாலும் சரி, போதைப் பொருள் கடத்துறவன் இருந்தாலும் சரி, கஞ்சா விற்கிறவன் இருந்தாலும் சரி, இன்றைக்கி கஞ்சா விற்கக்கூடிய போலீஸ் நபர் ஒருத்தர் மாட்டியிருக்கார் நேற்றுக்கு. தெரியுமா? கஞ்சாவை போலீஸ் விற்றுருக்காரு. ஒரு நபர் நேத்தி மாட்டியிருக்காரு. அப்போது கஞ்சாவை போலீஸ் விற்கிது, அரசாங்கம் விற்கிது, சாராயத்தை அரசாங்கம் விற்கிது. இப்படி ஒட்டுமொத்த போதை கலாச்சாரத்தையுமே தமிழக அரசு செய்துவிட்டு குஜராத் அரசு மேலே பழி போட்டார்னு அர்த்தம், நரேந்திர மோடி மேலே பழி போட்டார்னு அர்த்தம். நரேந்திர மோடி தெளிவாகத்தான் பேசியிருக்கிறார். தமிழ்நாடு போதைக்கு அடிமையான ஒரு நாடாக மாறிவிட்டது. இந்த மாநிலம் போதையின் மாநிலமாக மாறிவிட்டது. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் போதையின் பாதைக்கு சென்று விட்டார்கள்.
ஓகே. இதுதான் உண்மை. பட் இருந்தாலுமே ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த எலெக்ஷன் டைம் வரும்போது மட்டும் மோடி அவர்கள் வந்து அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருப்பாரு, ஓகேங்களா, சுட்ட வடையை சுட்டுக்கிட்டு இருப்பாரு, திரும்ப திரும்ப அதே வடையை சுட்டுக்கிட்டு இருக்காரு, ஆனால் அது புளிச்ச போன மாவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது உண்மைதானே? அது எலெக்ஷன் டைம் மட்டும் தானே வராரு. 2021 504 வடையை நான் வந்து சுட்டு மக்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னார். யாரு? உங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா? 504 வடை என்கிட்ட ரெடியாக இருக்குது, இதை சுட்டு சுட்டு மக்களுக்கு தருவேன்னு சொன்னார். 4.5 வருஷம் ஆகுது. எத்தனை வடையை சுட்டு குத்திங்க மக்களுக்கு? நீங்கள் இது வரைக்கும் வாயில தான் வடை சுட்டுறீங்களே தவிர இது வரைக்கும் 50 வடையை கூட மக்களுக்கு சுட்டு கொடுக்கல. அப்போ வாயிலேயே வடை சுடக்கூடிய தலைவர் யாரு? நீங்கள் தான். ஏன்னா மோடி அவர்கள் சுட்ட வடைலாம் நல்ல வடைங்கிறதுனால தான் 3வது முறை ஆட்சி அமைச்சிருக்கிறாரு, மக்கள் ஓட்டு போட்டுருக்கிறாங்க. நீங்கள் சரித்திரத்தில் ஏடிஎம்கே கூட 2 தடவை ஆட்சி அமைச்சிட்டாங்க, காங்கிரஸ் கூட 2 தடவை ஆட்சி அமைச்சிட்டாங்க. நீங்கள் எப்பயாவது 2வது முறை ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா? அப்போ நீங்கள் சுட்ட வடை எல்லாமே வாயில் சுடுற வடைன்றதுனால தான் மக்கள் 2வது முறையாக உங்களை தேர்ந்தெடுத்ததே கிடையாது இந்த வரலாற்றில். ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் அப்படி கிடையாது. டபுள் இன்ஜின் சர்க்கார் பிஜேபி எங்கெங்கெல்லாம் இருக்கோ உங்களுக்கு தெரியும். குஜராத் டபுள் இன்ஜின், அதே போல் உங்களுக்கு உத்தரப்பிரதேஷ் டபுள் இன்ஜின், பீகார் டபுள் இன்ஜின், மகாராஷ்டிரா டபுள் இன்ஜின், இங்கே எல்லாமே 2வது முறை 3வது முறை ஆட்சி அமைச்சிருக்குது பிஜேபி. அப்போது டபுள் இன்ஜின் சர்க்காரை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தால் தான் 2 பேரும் இணைஞ்சி ஏதாவது ஒரு நல்லது மக்களுக்கு நடக்க, நல்ல திட்டங்கள் வரும்னு. நீ மத்திய அரசுக்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு பாசிச பாஜக உள்ளே வந்துடும், இந்தியை திணிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு எதுவுமே நன்மை செய்யாமல் இருந்தினாக்கா உன்னுடைய இன்ஜின் டப்பா இன்ஜினாகத்தான் இருக்குமே தவிர உன்னுடைய இன்ஜின் இப்படி வலுவான இன்ஜினாக இருக்கும். அப்போது வாயிலேயே வடை சுடக்கூடிய ஒரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. பட் இருந்தாலுமே அவருக்கு இன்னொரு குற்றச்சாட்டு, எடப்பாடி பழனிசாமி அடிமையாகவே வச்சிருக்கீங்களாம்ல. அதாவது மக்களுக்கு அடிமையாக இருக்கிறார் எடப்பாடியார், நல்ல திட்டங்களுக்கு அடிமையாக இருக்கிறார், மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அனைத்து திட்டங்களையும் வரவேற்கும் அடிமையாக இருக்கிறார். இது நல்ல விஷயம். ஆனால் காங்கிரஸுக்கு பூஜா தூக்கக்கூடிய அடிமையாக மு க ஸ்டாலின் போல் அவர் இல்லை. அதே போல் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய முதலமைச்சராக அவர் இல்லை. இஸ்லாமியர்களுக்கு அடிமையாக இஸ்லாமியர்கள் ஓட்டுக்காக சொம்படிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக அவர் இருந்தது கிடையாது. ஆனால் நீங்கள் வேண்டுமென்றே கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக இஸ்லாமியர்கள் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறீங்க. அப்போ இஸ்லாமியர்கள் ஓட்டு வங்கிக்காக இஸ்லாமியர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராகத்தான் நீங்கள் இருக்கீங்க. அப்போது தமிழகத்திலேயே அடிமையான ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு இத்தனை காலகட்டத்தில் இருந்தார்னு சொன்னால் அது முதல்வர் மு க ஸ்டாலின் தான் பொருந்தும். நான் கேட்குறேன், கோர்ட்டு உத்தரவு சொல்லிச்சு, இஸ்லாமியர்கள் ஏற்றிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தால் நீ தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? இஸ்லாமியர்களுக்கு அடிமையாக நீ ஆயிட்டம் தானே அர்த்தம், பயங்கரவாதிகளுக்கு நீ அடிமை ஆயிட்டதுன்னு அர்த்தம். அப்போ அடிமையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நாங்கள் கேட்குறோம். அதே போல் உன்னுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் அடிமையாக தானே வச்சுருக்கீங்க. அவங்களுக்கு என்ன ஆட்சியில் பங்கு கொடுத்தீங்களா? ஆனால் பாஜக ஆளக்கூடிய அனைத்து மாநிலத்திலுமே எங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு தேசியத்தில் சரி மாநிலத்தில் சரி நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுத்துருக்குறோம். அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்குறோம். ஆனால் உங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் கொடுத்த மரியாதை என்ன? ஒன்றும் இல்லை. வருங்கால முதல்வர் ஒரு பேனர் வச்சார் திருமாவளவன், அதை உடனே எடுக்க வச்சிங்களா இல்லையா? உடனே எடுக்க வச்சிங்களா இல்லையா? செல்வ பெருந்தகை தாழ்த்தப்பட்டவர் என்பதற்காக ஏதாச்சும் மீட்டிங்கில் அவரை சேர்க்குறீங்களா? கோயில் விழாவில் போகிறாரு, கும்பாபிஷேகத்துக்கு கூட தண்ணி ஊற்ற விட மாட்டேங்கிறீங்க அறநிலையத்துறை கோவிலில். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா டேம் திறக்கிறது கூட கூப்பிட மாட்டேங்கிறீங்க. இப்படி அடிமையாக வச்சு இருக்கீங்க உங்கள் கூட்டணி கட்சியில். நீங்கள் இங்கே நாங்கள் யாருன்னா அப்படி வச்சுருக்கிறோமா? இல்லை அதிமுக யாராச்சும் அப்படி வச்சுருக்கிறதா? எப்பயுமே முழு சுதந்திரம் எங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு உண்டு. எங்கள் கூட்டணியில் இருக்கும் போதே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்களுடைய பாஜக அரசு விமர்சித்திருக்கிறார். அதே போல் எங்கள் கூட்டணியில் இருக்கும் போதே அதிமுக நீட் தேர்வு எதிர்த்திருக்கிறது. ஆனால் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக, உங்கள் காங்கிரஸும் சரி, இல்லை கம்யூனிஸ்டும் சரி, விடுதலை சிறுத்தைகளோ உங்களுடைய திட்டங்களை ஏதாச்சும் எதிர்த்திருக்காங்களா? மக்கள் விரோத திட்டங்களை. உதாரணமாக பால் விலை ஏற்றுனீங்க, வரவேற்றார்கள். மின்சார விலை ஏற்றுனீங்க, எதிர்த்தாங்களா? இன்றைக்கி ஆறாக ஓடுகிறது கள்ளச்சாராயம், அதை எதிர்த்தாங்களா? எதை எதிர்த்தாங்க? எல்லாத்துக்குமே தோழமை சுட்டு விடு சொல்லிட்டு எல்லாத்தையும் 9 ஓட்டையை மூடிதான் இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் கூட்டணியில் அப்படி கிடையாது இல்லையா? நாங்கள் ஜனநாயக உரிமையை அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். பாஜக ஏதாவது தவறு செய்தால் சுட்டி காட்டக்கூடிய இடத்துல எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நிறைய விஷயத்தில். ஆனால் உங்கள் கூட்டணி கட்சியில் திமுகவை எதிர்த்து கேள்விக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சி இருக்கான்னு சொல்லுங்கள். மொத்த பேர் நீங்கள் அடிமையாக வைத்துக்கொண்டு அதிமுகவை அடிமை கட்சின்னு சொல்வதற்கு தகுதி இல்லாத நபர் மு க ஸ்டாலின் அவர்கள். சரி, இப்போ இஸ்லாமியர்களுக்கு அடிமையான கட்சி திமுகன்றீங்க. இஸ்லாமியர்கள் எல்லாருமே பயங்கரவாதி மேலே ஏன் சித்தரிக்கிறீங்க? பயங்கரவாத செயல்கள் செய்யக்கூடியவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள் தானே இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், ஆர்எஸ்எஸ் அமைப்பு பயங்கரவாத அமைப்புன்றாங்க. ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் யாரும் பார்ப்பனார்களா? பார்ப்பனை என்ன குண்டு வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்ப்பனா என்னைக்காச்சும் குண்டு வச்சு பார்த்துருப்பீங்களா? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் என்பது பார்ப்பனர்களுடைய கூடாரம், ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு பயங்கரவாத அமைப்பு. அப்போ ஆர்எஸ்எஸ் வைத்த ஒரு குண்டு வச்ச சம்பவத்தை சொல்லு, ஏதாவது ஒரு பார்ப்பனை குண்டு வச்ச சம்பவத்தை சொல்லு. ஆனால் இந்தியா முழுக்கவே பார்ப்பனன் அதிகமாக குண்டு வச்சிருக்காங்கன்னா பாய் பசங்க அதிகமாக குண்டு வச்சிருக்காங்களா? நான் சொல்கிறது எல்லா பாய்களையும் கிடையாது. குண்டு வைக்கிறவங்களாம் பாயாக தான் இருக்கிறான்.
ஏன்னா சில பாய்கள் எங்களை தொப்புள் கொடு உறவுகள், அதில் மாற்று கருத்து கிடையாது. தேசத்தை நேசிக்கக்கூடிய அப்துல் கலாம் போன்ற நிறைய தேசபக்தர்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. தேசத்தை துண்டாட வேண்டும் நினைக்கக்கூடிய நிறைய பேர் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. நாங்கள் சொல்வது அவங்கள தான் சொல்கிறோம். அப்போ யார் உண்மையிலேயே பயங்கரவாதிகள்? ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கக்கூடிய பார்ப்பனன் பயங்கரவாதியா, இல்லை பயங்கரவாத அமைப்புகளில் இருக்கக்கூடிய பாய்கள் பயங்கரவாதிகளா? இதுதான் எங்களுடைய கேள்வி. அப்போ குண்டு வைக்கிறவனா பாயாக தான் இருக்கிறான். அப்படியா? அப்போ எந்த பார்ப்பனை கொண்டு வச்சா? அப்போ நீ எப்படி ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத அமைப்புன்னு சொல்கிற? யார் சொல்கிறா? முக ஸ்டாலின் சொல்கிறாரு, உதயநிதியே சொல்கிறாரு. கூட்டணி கட்சிகளும் ஆர்எஸ்எஸ் ஒரு பயங்கரவாத அமைப்பு, ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பயங்கரவாதிகள் சொல்கிறாங்க. எப்படி எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? அப்போ அதைத்தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். அப்போ இவர்கள் பயங்கரவாதிகள் தான், நீங்கள் என்ன தேசபக்தர்களா? நீங்களா காந்திவாதிகளா? நீங்களும் பயங்கரவாதிங்க தானே? புரியுது. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டசபையில் இருக்கும்போது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இண்டி கூட்டணி மட்டும் வந்திருந்தா நாங்கள் நீட் ரத்து பண்ணியிருப்போம், ஆனால் இப்போ இண்டி கூட்டணியில் பாஜக தான், நீங்கள் தான் தலைமையில் இருக்கீங்க, அப்போ அதிமுக தானே அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் நீட் தேர்வு ரத்து செய்ய சொல்லி அப்படின்ற மாதிரி. ஆனால் அதிமுக எதுவும் ப்ரெஷர் கொடுத்த மாதிரி தெரியல சார். நான் கேட்குறேன், நீட் ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும். யார் சொன்னது? உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி தான். நாங்கள் தெளிவாக இருந்தோம், நீட்டை ரத்து பண்ண முடியாதுன்னு பிஜேபி ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. அதனால தான் 18.5% ஓட்டு எங்களுக்கு மக்கள் போட்டாங்க. எப்படி? தமிழகத்தில் 2024 நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாதுங்கிறது எங்களுடைய கூட்டணியோட நிலைப்பாடு. அதாவது அதிமுக அல்லாத கூட்டணியோட நிலைப்பாடு என்ன? நீட்டை எங்களால் ரத்து பண்ண முடியாது, நீட்டு கண்டிப்பாக நாட்டுக்கு வேணும், இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேணும்னு சொன்னதுனால தான் 18.5% ஓட்டு எங்களுக்கு கிடைச்சிது. கரெக்டாக இல்லையா? அப்படி இருக்கும்போது மக்கள் விரும்புகிறார்கள் நீட் தேர்வு, மக்கள் விரும்புகிறார்கள். இன்றைக்கி நீட் தேர்வை ஒரு கட்டாயமாக பாடமாக எடுப்பதை விட அது நமக்கு தேவை என்பதை மக்கள் உணர்ந்து விட்டார்கள். அதனால தான் இந்த நீட் நாடகம் எடுபடலை. இந்த நீட் நாடகம் இனி எடுபடாது. அப்போ திரும்ப திரும்ப நீட்டை வைத்து நீ அரசியல் செய்ய முடியாது என்பதற்காக நீட் பணியை இன்றைக்கி என்ன பண்ணிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்? அதிமுக மேலே போட்டுட்டார். போதும், இதுக்கு மேலே 4 வருஷம் நீட்னு சொல்லி அரசியல் பண்ணி ஏதோ ஒரு நாடகம் பண்ணி நீட் ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் வந்து கையெழுத்து நீட் இறக்கிடுவோம் அப்படின்னு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி 4 வருஷம் ஊழல் பண்ணி சம்பாதிச்சாச்சு. இதுக்கு மேலே நீட்டுன்னு பேசினாக்கா செருப்பால் அடிப்பான் மக்கள். இதுக்கு மேலே நான் நீட்டை ஒழிக்கிறேன், நீ போய் உதயநிதியை போய் பேச சொல்லுங்க, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச சொல்லுங்க, அந்த கூட்டணி கட்சிக்காரனை போய் பேச சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு மேலே ஒரு மேடையிலாவது 2026 எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தால் நாங்கள் நீட்டை ஒழித்து விடுவோம், டாஸ்மார்க்கை மூடி விடுவோம் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். செருப்பு பறக்கும். ஒட்டுமொத்த மக்கள் செருப்பால் அடித்து வெளியே துரத்துவாங்க, தொகுதிக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவும் பொய் சொல்லி இவங்க ஓட்டு வாங்கிட்டாங்க. இனி நீட்டை வைத்து அரசியல் செய்ய முடியாது என்பதற்காக அந்த பணியை அப்படியே எங்கே போடுறாங்க? அதிமுக கிட்ட போடுறாங்க. அதிமுகக்கு அப்பயும் அதே நிலைப்பாடு தான், இப்பயும் அதே நிலைப்பாடு தான், நாளைக்கு வெற்றி பெற்றாலும் அதே நிலைப்பாடு தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நான் ஒழிச்சிரும் நாங்கள் சொல்லுவேன், நீட்டு வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டே இருக்காதுன்னு சொன்னவங்க நீங்கள். வித்தியாசம் இருக்குல்ல? நீட்டு வேண்டாம் என்று சொல்வதற்கும் மத்திய அரசிடம் அழுத்தம் கொடுத்து நீட்டை நான் விலக்கு வாங்கி தருவேன் என்பதற்கும் நீட்டை இல்லாமல் நான் பண்ணுவேன் அந்த ரகசியம் எனக்கு தெரியுன்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ மக்கள்கிட்ட போய் சொன்னது யார்? திமுகவும் திமுகவுடைய சர்க்காரம். இதில் எங்கே அதிமுக சொல்லிச்சு, எங்கே பிஜேபி சொல்லிச்சு? ஓகே சார், நீங்கள் அதே மாதிரி சொல்லணும்னா இப்போ டிடி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணாரு செஞ்சார், ஆனால் கடைசியாக நாங்கள் பங்காளி சண்டான்ட்டு வந்து ஜாயின் பண்ணிட்டாரு சார். இப்போது வைகோ உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அவங்க கட்சி பண்ணுற மாதிரி இவங்க கட்சி பண்ணார், எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு ஆயிடுவேன். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, வைகோ பேசாததையா டிடிவி பேசிவிட்டார், திருமாவளவன் பேசாததையா எடப்பாடி பேசிவிட்டார், பாலகிருஷ்ணன் பேசாததையா வந்துட்டு டிடிவி தினகரனுடைய ஆட்கள் பேசிவிட்டார்கள். அதாவது எதிர் துருவமாக இருந்தால் வசைப்பாடுவதும் கூட்டணியாக வந்தால் இணைந்து கொள்வதும் இது இங்கே கிடையாது, டெல்லியிலேயும் உண்டு. பீகாரில் நிதிஷ்குமார் முதலமைச்சர் பிரதமரை பேசாததா? எவ்வளோ பேசினார் அவர் அங்கே போய் தாவும் போது. இன்னைக்கு ஒன்றா இல்லையா? இதெல்லாம் அரசியலில் சகஜம். இவங்களுக்கு என்னன்னாக்கா எப்படியாவது பிரிச்சிடணும், இந்த கூட்டணி சேர விடாமல் பண்ணணும் அப்படின்னு முதல்ல பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சண்டை மூட்டி விட்டாங்க. அதுக்கடுத்து அதிமுகவுக்கும் டிடிவிக்கும் சண்டை மூட்டி விட்டாங்க. அதுக்கடுத்து டிடிவி அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் சண்டை மூட்டி விட்டாங்க. அடுத்து பாமகவை 2ஆக பிரித்தாங்க. இவங்களுக்கு என்னன்னாக்கா இவங்களுக்கு எதிரான ஒரு சக்தி கூடிடக்கூடாது, இவங்களுக்கு எதிரான ஒரு கூட்டணி உருவாகிடக்கூடாது என்பதற்காக வேணுமுன்னே இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேசி இந்த கூட்டணியை உடைக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அது நடக்காது. உங்களை கழிவு ஊற்றாத ஒன்று இங்கே பேசிடல. கொச்சையாக பேசினார் வைகோ. தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு தொழில் இருக்குது, அந்த தொழிலை செஞ்சாச்சு நீ பொழைச்சிக்குங்கடா, அந்த மாதிரி மானம் கட்டவடா நீங்கன்னு கேட்குறேன். அது என்ன தொழில்ன்றது மக்களுடைய கணிப்புக்கு நான் விட்டுறேன். தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட தொழில் என்ன தொழில்? அது எல்லாருக்குமே தெரியும். பெண்கள் செய்யக்கூடிய தொழில் என்ன தொழில்? அது தடை செய்யப்பட்ட தொழில். அந்த தொழில் செய்பவன் தான் திமுக காரன்னு சொல்கிறார் வைகோ. ஒரு பப்ளிக்காக ஒரு பேட்டியில் சொல்கிறார். அதை விட கொச்சையாக டிடிவி பேசிட்டாரா? அதை விட கொச்சையாக இவர் பேசிட்டாரா? தலித்களை முதலில் கொன்று குவித்த ஒரு தலைவன் இருக்கிறான் என்றால் அது கலைஞர் என்று யார் சொன்னா? திருமாவளவன் சொன்னார். அதை விட கொச்சையான ஒரு வார்த்தை இருக்க முடியுமா? ஒட்டுமொத்த தலித்துகளையுமே கொன்று குவிக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்துட்டு அவர் தான் முதலில் ஆரம்பித்து வைத்தார்னு சொன்னவர் திருமாவளவன். இன்னைக்கு திருமாவளவன் கூட்டணி வைக்கலையா? எந்த அடிப்படையில் கூட்டணி வைக்கிறாரு? என் பிணம் கூட கூட்டணி வைக்காது,
இனி திமுக காங்கிரஸோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொன்னவர் தான் திருமாவளவன். இன்னைக்கு காங்கிரஸுக்காக கர்நாடகாவில் போயிட்டு இன்னைக்கு பிரச்சாரம் பண்ண இல்லையா? தமிழக மக்கள் எடுத்துங்க, எல்லாரையும் விடுங்க, தமிழக மக்கள் எடுத்துங்க. 1.25 லட்சம் ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலையா? எந்த அடிப்படையில் ஜெயிக்க வச்சாங்க? அப்போ மறந்துட்டாங்களா? 1.25 லட்சம் தமிழர்களை கொண்டது இவங்க தான்றதை மறந்துட்டாங்களா? இல்லை அவங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல வராங்களா? அப்போ தமிழக மக்கள் 2021 லட்சம் 2024 லட்சம் எந்த அடிப்படையில் இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க? ஏன்னா இவங்க பிரித்தாளும் சூழ்ச்சி மக்களை மூலையை மங்க வச்சுட்டாங்க. மங்க வச்சு இந்த கூட்டணி உள்ளே வந்தா திரும்ப நான் சொல்கிற மாதிரி தான் பாசிச பாஜக உள்ளே வந்துடும், இங்கே திணிச்சிருவாங்கன்னு சொல்லியே மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் இதை பயமுறுத்தியே திமுக கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்தி வச்சிருக்கு. இதுதான் உண்மை. அதே மாதிரி நேற்றுக்கு விஜய் அவர்கள் விசில் சத்தம் கேட்டிங்களா? கேட்டேன். நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அந்த சிபிஐயில் ரொம்ப அழுத்தம் கொடுத்துருப்பீங்க போலவே, அழுத்தத்துக்கு மாறுற முகமா இதுனாரு. அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, சரிங்களா? யாருக்கும் அழுத்தம் கொடுத்து அடி பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இதற்கு முன்னாடி கியாஜி மோடிஜி அப்படின்லாம் பேசினார். இவர் சமீப காலமாக அந்த வாயில வார்த்தையே வரல. ஏன் வரல அப்படின்னா அவர் பயந்துட்டாருன்னு அர்த்தம் இல்லை, அவர் அழுத்தத்துக்கு அடிபணிச்சிட்டான்னு அர்த்தம் இல்லை. மோடி அரசு மேலே எந்த குற்றச்சாட்டும் சொல்வதற்கு இல்லை. இப்போ திமுக எடுத்துக்கிட்டாக்கா சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சொல்லலாம், ஊழல் மலிந்திருக்குன்னு சொல்லலாம், பாலியல் பலாத்காரம் இருக்குன்னு சொல்லலாம், கட்ட பஞ்சாயத்து கொள்ளைன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் நீ என்ன சொல்ல முடியும்? ஏன்னா மோடி ஊழல் பண்ணாருன்னு சொல்ல முடியுமா? இல்லை மோடி குடும்ப ஆட்சி நடத்துறாருன்னு சொல்ல முடியுமா? இல்லை மோடியோடைய அரசாங்கத்தில் தான் வந்துட்டு கொள்ளை பலாத்காரம் சாராயம் ஆறா ஓடுதுன்னு சொல்ல முடியுமா? என்ன குற்றச்சாட்டை விஜய் அவர்களால் என்ன சொல்ல முடியும்? சொன்னால் ஒன்று சொல்லுவார், மதவாத சக்திகள்னு சொல்லுவார். நீ யாரப்பா? நீ யார்? திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு வாயே திறக்கல. அப்போ நீ மதவாதி? யார் மதவாதி? திருப்பரங்குன்ற இஷ்யூ வாய் திறந்தார் அவர்? வாயே திறக்கலை. நீ வாய் திறந்து பேசியிருக்கணுமா வேணாமா? இல்லை 2 பேரும் சமாதானமாக போங்கன்னா சொல்லிடணுமா வேணாமா? எதுவுமே சொல்லாமல் வாயை திறக்காமல் இருக்கிறேன்னு சொன்னால் அப்போ உனக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு வேணுன்றதுக்காக நீ வாயை திறக்கல. அப்போ உண்மையில் மதவாதி யார்? நீ தானே மதவாதி. நீ குற்றச்சாட்டு ஒன்று வைத்தாக்கா பிஜேபி மேலே இதை மட்டும் தான் வைக்க முடியும். வேறு எந்த குற்றச்சாட்டுமே விஜயால் பிஜேபி மேலே வைக்க முடியாது. அதன் காரணமாக தான் இப்போ அதிமுக கூட நேற்று சொல்லிட்டார், ஊழல் கட்சி அதிமுகன்னு சொல்லிட்டாரு. இவ்வளோ நாள் அதிமுக, ஏன்னா இனி அதிமுகவோட கூட்டணி வைக்க முடியாதுன்ற நிலைமைக்கு வந்தாச்சு. இனிமேல் தனித்து தான் விஜய்ங்கிற மாதிரி வந்தாச்சு. அப்போ அதிமுகவை சீண்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதிமுகவை சீண்டி பார்க்குறாரு. ஏன் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷமாவது அதிமுக பற்றி பேசவே இல்லை, இப்போயும் அதிமுக பற்றி பேசுகிறேன். அப்போ தனித்து விடப்பட்டு விட்டார் விஜய். தனித்து விடப்பட்டது விளைவாக அவர் என்னென்னமோ கனவுல இருந்தார். எல்லா கட்சியும் நம்ம கூட வந்துடும், நம்ம முதலமைச்சர் ஆயிடலான்னு. கடைசியில் எந்த கட்சியுமே அவர் கூட வரல. சின்ன லட்டுப்பாடு கட்சி கூட அவர் கட்சிக்கு போக தயங்குறாங்க. ஏன்னா அது மூழ்க போகிற கப்பல். அதனால் அவர்கிட்ட விஜய் கிட்ட யாரும் போகாதனால இன்னைக்கு எல்லாருமே வசப்பாடக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர் வந்துட்டார். ஆனால் பிஜேபி தொடாமல் இருப்பதற்கு காரணம் அங்கே தொடர்றதுக்கு ஒன்றுமே இல்லை. 9 மணி நேரம் போய் உட்காந்தார்ல, அப்போ தெரிஞ்சிருக்கோம்ல. கிட்டத்தட்ட 2 நாள் 9, 14, 18 மணி நேரம் போய் உட்காந்துருக்காருல, அப்போ தெரிஞ்சிருக்காதா? அவங்க விசாரித்த விசாரணையில் இவர் என்னென்ன சொல்லியிருப்பார், என்னென்ன பேசியிருப்பார், இல்லையா, எவ்வளோ வளரி இருப்பார், இதெல்லாம் எவ்வளோ இருக்குது. இது என்ன ஜெயலலிதா அரசாங்கமாக நான் நீ மன்னிப்பு கேட்டோடனே படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு? தப்பு பண்ணால் தப்பு தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. மோடியை பொறுத்த வரைக்கும் யார் தவறு செய்தாலும் தவறு தான், அது விஜய் செய்தாலும் தவறு தான். சார் அதே மாதிரி பட் ஆனாலுமே அதிமுகவை வந்து அந்தளவுக்கு சாட கிடையாது. ஆனால் நேற்றுக்கு பேசின பேஜில் அதிமுக பற்றி ஏதோ ஊழல் மாதிரி சொல்லிட்டாரு போல். ஆமாம், அதுக்கு அதிமுக திடீர்னு அந்தளவுக்கு இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே சார். இல்லை, அதிமுக வந்துட்டு நீ தொடாமல் இருக்கிறது அவங்களுக்கு ஒன்று தொட போகிறது கிடையாது, கரெக்டாக இல்லையா? இப்போ அதிமுகவுடைய இலக்கு என்ன? விஜய் ஒழிக்கணுங்கிறது கிடையாது, திமுகவை ஒழிக்கணும். அதே போல் பிஜேபியோட இலக்கு என்ன? விஜய் ஒழிக்கணும்னு கிடையாது, திமுகவை ஒழிக்கணும். ஒட்டுமா அப்போ இந்த திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற சக்திகளாக ஒன்றிணைங்கிறது தான் எல்லோருடைய குறிக்கோள். ஆனால் இன்றைக்கி விஜய் மட்டும் தனித்து நிற்கிறான்னு சொன்னாக்கா அப்போ அந்த நடுநிலை ஓட்டுகள் இருக்குல்ல, திமுகவுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிற மக்கள் இருக்காங்களா? திமுக இவ்வளவு அக்கிரம அநியாயங்கள் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு பிரச்சனைகளை தமிழக மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அப்போ திமுக காரணம் திமுக ஓட்டு போடக்கூடாத நிலைமைக்கு வந்திருக்கும் போது அந்த ஓட்டுக்களை விஜய் அறுவடை செய்து அதிமுக கூட்டணிக்கு போகாமல் பிஜேபி கூட்டணிக்கு போகாமல் அதை இவர் வாங்கிட்டாருன்னா என்ன நடக்கும்? திமுக வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அது அமைஞ்சிடும். அப்போது மறைமுகமாகவே திமுகவுக்கு ஆதரவாக விஜய் செயல்படுகிறார் என்ற ஒரு உண்மை இப்போது வெளியே வந்திருக்கிறது. ஏன்னா இதுதான் உண்மை. அவர் வெறும் திமுகவை மட்டும் விமர்சிச்சிருந்தா பரவாயில்ல, இன்னிலேருந்து அவர் அதிமுகவை சேர்த்து விமர்சிக்கிறாருன்னு சொன்னாக்கா அப்போ விஜய்க்கு ஏதோ ஒரு அஜெண்டா திமுகவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ விஜய் முழுக்க திமுகவுடைய சொம்பாக மாறிவிட்டார். திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை தன் வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக விஜய் தற்போது அனைத்து கட்சிகளும் எதிர்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை.
இப்போ விஜய்க்கு கூட்டணியே வரல அப்படின்றீங்க. ஆனால் காங்கிரஸ் அவர்கள் நிறைய பேச்சுவார்த்தை நடத்திட்டு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்லாம் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு மாதிரி தெரிய வருதே சார். பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியா இங்கே மாநில தலைவர் பேச்சே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதுவே ராகுல் காந்தி நேரவாசம் பேச முடியும், இந்த மாதிரி கீழ நாட்டில் தான் பேச முடியும். அதான் சொல்கிறேன், இங்கே வந்துட்டு செல்வ பெருந்தகே மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஜோதிமணிக்கு என்ன பூத்துக்கு கமிட்டி படிவத்தையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பிஎல்டி படிவத்தையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை இவனுக்குள்ளே ஓடி இருக்குது. சசிகாந்த் ஒரு பக்கம் போய் நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு போகிறான். இங்கே ஒரு பக்கம் செல்வ பெருந்தகை, அந்த பக்கம் ஒரு பக்கம் ஜோதிமணி, இப்படி ஒவ்வொரு பக்கம் இந்த பக்கம் ஒரு பக்கம் ப. சிதம்பரம் பையன், அந்த பக்கம் இவன் திருச்சி வேலுச்சாமி கிளிக்கிறான் திமுகவை. அப்போது உங்களுக்குன்னே ஒரு ஒத்துமை கிடையாது. ஒருத்தர் திமுகவோட போனணுவா, ஒருத்தர் அதிமுகவோட போனணுவா, ஒருத்தர் விஜய் கூட போனணுவா. ஆனால் முடிவெடுக்க போகிறது யார்? எப்படியா இருந்தாலும் இந்த அடிமைகளுக்கு தலைவன் ஒரு அடிமை இருக்கிறார் மேலே, திமுகவோட அடிமை. ராகுல் காந்தி திமுகவின் அடிமை. அவருக்கு திமுக விட்டால் வேற எவனும் கிட்ட சேர்க்க மாட்டான். கிட்ட சேர்க்கலாம் அந்த 10 MP கூட வராது, அந்த 20 MLA கூட வராது. அதனால் இது விஜய் கிட்ட போனாக்கா இருக்கிறதும் இல்லாமல் போயிருங்கிறதுக்காக அடிமையாக இருந்தாலும் நாம் சிறந்த அடிமையாக நம்ம மு.க. ஸ்டாலின் கூட இருந்துடலாம் அப்படின்னு தான் காங்கிரஸோட எண்ணம். ஓகே சார். ஸோ அதேமாதிரி இப்போ கடைசியாக நேரு அவர்கள், அவர் வந்து இப்போ உள்ளே போவாரா போக மாட்டாரா செந்தில் பாலாஜி மாதிரி? கண்டிப்பாக போவார் சார். 538 கோடி ஊழல், அதை வந்து 2 தடவை உங்களுக்கு வந்துட்டு ED வந்து இது கொடுத்துட்டாங்க அவர்கிட்ட. அதாவது தமிழக அரசுக்கு முகாந்திரம் இருக்கிறது. கண்டிப்பாக இதில் வந்துட்டு நிறைய உண்மைகள் வெளியே வந்திருக்கு. வாட்ஸ்அப்பு சேட்டிங் உள்பட 35 லட்சம் கொடுத்தோம் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு அதிகார பதவிக்கும் வந்து 35 லட்சம் கொடுத்தோங்கிற சேட்டிங் உள்பட எல்லா தஸ்தவேஜுக்களையும் கொடுத்த பிறகும் நீங்கள் கொடுக்க தயங்குறீங்கன்னு சொன்னாக்கா அப்போ கோர்ட் என்ன பண்ணணுன்னாக்க இந்த விஷயத்தில் தாமாக முன் வந்து வழக்கு தொடுக்கு. இப்போ அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. நாங்கள் வந்துட்டு EDக்கு இவ்வளோ கொடுத்தும் கூட தமிழக அரசு DGP வந்துட்டு அந்த அவர் மேலே FIR போட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது கண்டிப்பாக நேரு செந்தில் பாலாஜியை போல் கம்பி எண்ணுவதுக்கு வெகு தூரம் இல்லை. உடனே அதாவது எலெக்ஷனுக்குள்ளே நீங்கள் பாருங்களேன், எலெக்ஷனுக்குள்ளே முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதவியே இருக்காது. அவர் ராஜினாமாவெல்லாம் பண்ண தேவையில்ல, டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னாக்கா அவரே 1200 ஓட்டு தானே ஜெயிச்சார். அந்த கேஸை ஏறி முடிய போய் தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சைதை துரைசாமி நின்னார் இல்லையா, சைதை துரைசாமி எத்தனை இவர் நின்னார். அப்போ முன்னுக்கு பின்புறனாக ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் ஜெயிச்சிருக்காருன்னு உண்மையிலே நிரூபணம் பண்ணியாங்க. இப்போ தீர்ப்புக்காக வெயிட்டிங். அப்படி தீர்ப்பு வந்து விட்டால் 4 வருஷம் அவர் ஆடின ஆட்சியை செல்லாதுன்னு சொல்கிறோம். ஓகே சார், அற்புதமான கருத்துக்களை இளைஞரோட பகிர்ந்திருக்கு. மிக்க நன்றி சார்.